மும்பை விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் முன்பக்க டயர் மாயமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்பக்க டயர் மாயமான நிலையில் ஸ்பைஸ் ஜெட் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. அந்த செய்தியினை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மும்பை விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் முன்பக்க டயர் மாயம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். என்ன நடந்தது மாணிக்கம்? மும்பை விமான நிலையத்தில் தற்பொழுது அவசர நிலை அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மும்பை விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஸ்பைஸ் ஜெட் விமானத்தினுடைய முன்பக்க டயர் காணாமல் போனதனால் இந்த அவசர நிலை அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்துடைய சொந்தமான விமானம் காண்ட்லா பகுதிக்கு செல்ல அந்த விமானம் அங்கிருந்து புறப்பட்டு வந்ததுக்கு பிறகாக மும்பையில் தரையிறங்கிறது. அந்த தரையிறங்கும் நேரத்தில் முன்பக்க டயர் கலந்து விழுந்துள்ளதை அறிந்திருக்கின்றனர். முன்பக்க டயர் இல்லாத நிலையிலும் கூட அந்த விமானத்தை இயக்கிய விமானி சாதுரியமாக விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கியதாக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தகவலை சொல்லியிருக்கிறது. மேலும் இந்த தரையிறக்கத்தினால் எந்த பயணிகளுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் மிகுந்த பாதுகாப்புடனேயே தரையிறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காணாமல் போன டயர் எங்கே இருக்கிறது என்பதை தேடி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விமானம் புறப்பட்ட காண்ட்லா விமான நிலையத்திலேயே அதனுடைய முன்பக்க டயர் கழண்டு விழுந்ததாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தற்போதைய சூழல்ல மும்பை விமான நிலையத்திற்கு அவசர நிலை அறிவிப்பானது விமானத்தினுடைய இறங்குதலுக்காக கொடுக்கப்பட்ட நிலையில தற்போது அந்த அவசர நிலை தொடர்ந்து இருப்பதாகவும் 5 மணி வரை நீடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.